அனைவருக்கும் வணக்கம். காலையில் நம்ம காஃபி போட போகிறோம் அப்படின்னாங்க. சில நேரம் சளி ரொம்ப இருக்கும். இப்போ எனக்கு இன்றைக்கி ரொம்ப சளி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி அது உங்களுக்கும் உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் என்னென்னா, பால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இது தெருவில் வாங்குகிற பால் தான். கொஞ்சம் சளி நேரத்தில் நான் கொஞ்சம் அதிகமாக காஃபி, டீ இந்த மாதிரி டீ மோஸ்ட்லி நான் குடிக்க மாட்டேங்க. எனக்கு டீ ரொம்ப பிடிக்காது. ஆனால் அதுக்காக அவாய்ட் பண்ண மாட்டேன், குடிப்பேன். பட் அதையும் கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி போட்டுக்குவேன். மற்றவங்க வீட்டில் ரொம்ப கொடுக்குறப்ப அது நாகரிகங்கிறதே நான் வேண்டான்னு சொல்கிறதில்ல. பட் எனக்கு டீ பிடிக்காது, அதுதான் உண்மை. இப்போ காஃபி தான். அதுவும் நான் சமீபத்தில் காஃபி கொஞ்சம் வித்தியாசமாக நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சளி அடிக்கடி வயசான பிறகு சளி நிறையா பிடிச்சிக்குதுங்க. எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா தண்ணி நம்ம கையில் கொண்டு போயிடும். இருந்தாலும் வாங்கினாலும் அது இன்னும் ட்ராவல் பண்ணி வரும்போது கொஞ்சம் சளியோடு தான் வருவேன். அதனால் அந்த தொண்டை வலி அது மாதிரி வந்துடுதாங்க. பால் கொஞ்சம் தெருவில் வாங்குகிற பால் தான். இது பசும்பால் அப்படின்னு தான் விற்பாங்க. அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் நான் பொதுவாக இந்த காஃபி போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். இப்போ இது ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கூட வச்சுருக்கேன்னா, இந்த சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக குடிக்கிறது எனக்கு பிடிக்கும் இந்த சளி நேரத்தில். அதனால் அப்படி போட்டுக்குவேன். மோஸ்ட்லி பெரும்பாலும் ரொம்ப அப்படியே திக்காக குடிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இதுதான் என்னோடய டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. இது வழக்கமாக சொல்கிற ஒயிட் சுகரு. இது பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஒரு மூலிகை பொடிங்க. சளி நேரத்தில் எல்லா நேரமுமே நான் அதை குடிச்சிடுவேங்க. சளி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக போடுவேன். இப்போ உங்களுக்கு காட்டுறது நார்மலானா இந்த அளவுக்கு தான் போடுவேன். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் நான் ஒருத்தவங்க மட்டும் நான் போடுறேன்னா இந்த மாதிரி ஒரு கிணத்தை தூக்கி நான் வச்சுருவேன். இதுக்குன்னு நான் பெருசியே பாத்திரம் இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி பால் சட்டியெல்லாம் எடுக்க மாட்டேன். இது பிள்ளைகள் எனக்கு அவருக்கு அந்த மாதிரி போடுற நேரத்தில் தான் நான் சைஸ் வாரியாக எடுத்துக்குவேன். மற்றபடி இது எனக்கு ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறப்ப நான் இந்த மாதிரி தாங்க ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பால் ஓரளவு பசும்பாலுங்கிறப்ப கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அது அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதை ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சுருவோம். கொதிக்க வைக்கும்போதே கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இதை போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இதிலே கூட இந்த நாட்டு சர்க்கரை போடணுன்னா போட்டு ஆற்றிக்கலாம். சுகர் போடுறீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் ஒயிட் சுகர் தான் போடுறீங்கன்னா இதையுமே இந்த நேரத்தில் நம்ம போட்டுடலாம். நம்ம விருப்பம். ஒயிட் சுகர் போடணுன்னா இந்த பால் காய்ச்சும் போதே போட்டுடலாம். இந்த மாதிரி பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை அப்படி போடுறோம்னா கொதித்து வரும்போது அப்படி போட்டு ஆற்றிக்கிட்டால் போதும். அப்புறம் காஃபி தூள், நீங்கள் என்ன காஃபி தூள் வச்சுருக்கிறீங்களோ அது இன்ஸ்டன்ட் காஃபி தூள், இல்லை போட்டு வடிகட்டுற மாதிரி இருந்தால் அது இதில் கொதிக்கும் போதே போட்டுருங்க. இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சளி நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக இம்யூனிட்டியும் கொடுங்க. அதில் அந்த அளவுக்கு பொருட்கள்லாம் சேர்த்துருக்கிறதால நான் டெய்லியே ஒரு பிஞ்சு நான் குடிக்கிற காஃபியில் போட்டுருவேன். எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா டயத்தில் நான் குடிக்க மாட்டேங்க. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை வீட்டில் இருந்தால். மற்றபடி போகிற இடத்துல மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுவேன். தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்குற அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நான் அவங்க கொடுக்குறத வாங்கி குடிச்சிடுவேங்க. இப்போ நான் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதேங்க ரொம்ப பக்கமெல்லாம் சத்தம் ஜாஸ்தியாக போச்சு. அதனால் நான் அடுத்தது இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் பவுட்ரு போட்டுக்கோங்க. இந்த சளி நேரம், காய்ச்சல், தொண்டை வலிலாம் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இந்த மசாலா பவுட்ரு போட்டுக்குவேன். இந்த மசாலா பவுட்ரு வேணும்னா நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். ஏன்னா சில நேரம் 5 பொருள் அல்லது 7 பொருள், 9 பொருள், எத்தனை பொருட்கள் போடணுமோ அப்பப்போ மாற்றிக்குவேங்க. ஏன்னா ஒரே டேஸ்ட்டில் குடிச்சோம்னா போர் அடிச்சிடும் பார்த்தீங்களா. அதனால் உங்களோட பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததால் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதால இந்த வாய்ஸு நீங்கள் அதுக்கும் வேரியேஷன் இருக்கும். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த பனங்கல்கண்டை போட்டு மறந்துட்டேன். அதனால் இந்த டஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை வடிகட்டி குடிக்கிறதில்ல, அதையும் சேர்த்து மென்று சாப்பிட்ருவேன். ஏன்னா அதில் நான் போட்டிருக்க அத்தனை மூலிகை பொருட்களுமே நமக்கு ரொம்ப இம்யூனிட்டி ரொம்ப கூட்டி வைக்குங்க. இப்போ நான் பனங்கல்கண்டு போட்டுட்டேன். இதை 2-3 தடவை ஆற்றினா தான் கரையும். ஏன்னா கொஞ்சம் அந்த கிரானியூல்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் அப்படியே ஒரிஜினலாக இன்றைக்கி நான் எடிட் பண்ணவே இல்லை, அப்படியே டைரெக்டாக காட்டேன். இப்போ இதை 2-3 தடவை ஆற்றணுங்க. ஆனால் ஆற்றினா என்ன ஆகும்னா சூடு குறைஞ்சிரும். திரும்ப கொஞ்சம் நான் சூடு பண்ணிக்குவேன். ஏன்னா நமக்கு சுட சுட குடிக்கணும்னு தானே நம்ம ஆசைப்பட்றோம். இந்த மாதிரி ஒரு காஃபி குடிச்சு பாருங்கள். நமக்கு இம்யூனிட்டி இம்யூனிட்டி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.